ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம 2500 கொஷின்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டாபிக் வைஸ் பார்க்கும்போது பர்சன்டேஜில் வந்து இது செகண்ட் பார்ட் வீடியோஸு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போய் போட்டிருக்கேன். அப்போ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 100 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 100 ரூபாயில் 25% தள்ளுபடின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 25%னா 100 ரூபாயில் 25% எவ்வளோன்னு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் 25% சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 25 கிடைக்கும். சரிங்களா? எவ்வளோ கிடைக்கும்? 25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் 20% எனில், அதாவது திருப்பும் பார்த்தீங்கன்னா 20% சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 100 - 25 = 75ன்னு வரும். தொடர் தள்ளுபடினாவே என்ன பண்ணோம், அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 100 ரூபா இருக்கிற ஒரு பொருளை நம்ம 25% டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம வாங்கினோன்னா 75 ரூபாவை அந்த பொருளை வந்து இருக்கும். சரியா? திருப்பும் தொடர் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொடர் தள்ளுபடி எவ்வளோன்னா 20% சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 75 ரூபாய் இருக்குது. அந்த 75 ரூபாய்க்கு 20% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ 75 20% எவ்வளோ கண்டுபிடிக்கணும் இதில். அப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது வந்து 15 முறை, இது வந்து 2 முறை, இதுவும் கேன்சலு. அப்போது 15 ஆச்சு. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 15 ஆச்சு. அப்போது அந்த 75ல் நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? 15 சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 75ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 60 ரூபாய் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி ஆகிருக்குன்னா 100 ரூபாயில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 60 ரூபாய் தான் இருக்குது. அப்போது பர்சன்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா 40% அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 100 - நீங்கள் 60ன்னு போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 100 - 60 அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு 40 கிடச்சிரும். பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 40% தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? மொத்த தள்ளுபடி வந்து இதுதான். இந்த மாதிரி கொஷின் வந்து அடிக்கடி டீம்ஸில் கேட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் பின்னத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷனுடைய வேல்யூவை 50% ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை 20% ஆஃப் லெஸ் பண்ணுறாங்க. அப்படி லெஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா 3/5 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது நம்ம அசியூம் பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு முழு அப்படி இருக்குன்னா அது என்னென்னா 100க்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போது நம்ம 50% வந்து இன்க்ரீஸு அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன இருக்கும்? 150 ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டருக்கு எக்ஸ்ன்னு கொடுப்போம். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு ஒய்ன்னு கொடுப்போம். சரிங்களா? அதாவது பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யும், தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் நம்ம நேம் கொடுக்கணும். இப்போது அவங்க கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது 50% அதிகரிக்கிறதுனால அப்போ 150x டிவைட் பை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வர்றதுனால அந்த 100 வந்து இங்கே கீழே வரும். சரிங்களா? அப்போ ஹோல் டிவைட் பை, அதே பார்த்தீங்கன்னா 20% குறையுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த 20%ன்றது பார்த்தீங்கன்னா குறையுது. அப்போ 100 - 20 அப்போ என்ன இருக்கும்? 80x இல்லை இங்கே ஒய். சரிங்களா? 80y டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா
3/5 நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ? 3/5 கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3/5ன்னு இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கே தெரிய மாட்டுது. எப்படி கொடுக்கணும், என்ன விதமான நேம் கொடுக்கணும், எவ்வளோ அதிகரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணவே தெரிய மாட்டுது. அதனால் நீங்கள் அசியூம் பண்ணுற கான்செப்ட் இப்படி நீங்கள் அசியூம் பண்ணிட்டாலே ஆன்சர் நம்ம பாதி சால்வ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸும் சேமாக இருக்கிறதுனால அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா 150x டிவைட் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80y = 3/5 கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹார்ட் நம்பர் இருக்குது, கீழே இவன் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா x/y = 8 × 3 டிவைட் பை 5 × 15 இப்படி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது கேன்சல் பண்ணுங்கள். ஒரு முறை இது வந்து 5 முறை. அப்போது x/y = நம்மளுக்கு 8 டிவைட் பை 5 25. ஸோ இதுதான் கிடைக்கும். அதாவது அங்கே குடிக்கக்கூடிய ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருந்திருக்குன்னா 8 டிவைட் பை 25. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கேயும் பி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்க என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. சரிங்களா? பெண்கள் எத்தனை பேர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத் தலைவர் இருக்காங்க. சரிங்களா? இந்த குடும்பத் தலைவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ மென்னுனா எம்மும் போட்டுக்க போகிறேன். சரிங்களா? இந்த குடும்பத் தலைவருக்கு என்னென்னா ஒரு மனைவி இருக்காங்க. அப்போ ஒரு மனைவின்றது ஸோ ஒய்ஃப், அதனால் இப்படி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒய்ஃப். அது வரும் பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் மற்றும், அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க, அவர்களுடைய மனைவிகளும் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 2 பசங்கன்னா ஒரு மென் இருப்பாங்க, இன்னொரு மென் இருப்பாங்க, அதாவது ஒரு மென் இருப்பாங்க. திருப்பம் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் அப்படின்னா ஒவ்வொரு பையனுக்கும் 2 சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருக்காங்க. சரிங்களா? 2 சில்ட்ரன்ஸு கேர்ள்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கு கம்பேர் பண்ணும்போது 2 சில்ட்ரன்ஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மொத்தம் எத்தனை பேர் வந்து அதில் வந்து கேர்ளாக இருக்காங்க அப்படின்னு தான் கேள்வி. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். இப்போ பாருங்கள் என்ன இருக்குது. இவங்க ஒரு ஒய்ஃப் 1 ஆச்சா, இவங்க ஒரு ஒய்ஃப் 2 ஆச்சு, இவங்க ஒரு 3 ஆச்சு. ஆக மொத்தம் 3 ப்ளஸ் இங்கே 2 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. மொத்தம் 7 பெண்கள் வந்து இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் 7. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்குது. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ நம்ம டெய்லியும் 4:10க்கு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நீங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர வீடியோ போடுவோம். எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக கவர் ஆகும். பட் நீங்கள் நினைக்கிற டாபிக் வந்து பின்னாடி ஒன்றா வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுக்கவே இல்லை. ஸோ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த 10 கொஷின்ஸ் வந்து சேராமல் இருக்கிறதுனால எடுக்காமல் இருக்குது. இன்கேஸ் எடுத்திருந்தாலும் அது வந்து பார்த்தா அந்த PDF உடைய கவுண்டிங் வந்து பார்த்தோன்னா ஸோ இன்னும் பின்னாடி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் எல்லாமே டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் போட்டு தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற டாபிக் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் 80% கணிதத்தில் 85% தேர்ச்சி பெற்றனர் மற்றும் அறிவியல் கணிதம் ஆகிய 2 பாடங்களிலும் 75% தேர்ச்சி பெற்றனர். மாணவர்கள் 2 பாடங்களில் தேர்ச்சி பெறவில்லை.
எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டில் 80%, மேக்ஸ் சப்ஜெக்டில் 85% பாஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்லும் பாஸ் ஆகிற வந்து எத்தனை பேர்னா 75% சொல்லிட்டாங்க. அப்போது 40 மாணவர்கள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறவில்லை. அப்போ 40 மாணவர்கள்லாம் ஃபெயில்னு இந்த இடத்துல மீனிங். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மொத்தம் மாணவர்கள் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம இப்படி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே 80% கொடுத்துருக்காங்க. அப்போ 80/100 நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 85%, அப்போ 85/100 போட்டு இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதையும் நான் என்ன பண்ணேன் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ 75% சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க 75% போட்டுக்கணும். சரிங்களா? 75%. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அப்போது இங்கே 100 80 + 85 165 மைனஸு ஒரு 75. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90ன்னு கிடைக்கும். அப்போது 90% பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 மாணவர்கள் 2 பாடங்களும் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 40 மாணவர்கள் தான் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதாமல் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த 40 மாணவர்கள் இருக்கும்போது ஸோ அது 10% குறிக்குது. சரிங்களா? நீங்கள் இருக்கக்கூடிய மீதி மாணவர்கள் பார்க்கும்போது 10% இருக்குது. அப்போது 10% எவ்வளோன்னா அப்போது 100% இருக்கும்போது எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 400 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படி போட்டுடலாம் ஆன்சர். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு இது புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க 40 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய இது இவ்வளோண்டு பாஸ் ஆனவங்க பேர். சரிங்களா? அப்போ ஃபெயில் ஆனவங்க வந்து பார்த்தோன்னா 10% தான் அங்கே ஃபெயில் ஆனவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 40. அப்போ 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. அப்போது 10/100 × எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து இது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 400 வரும். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நான் சொல்லி தந்த மெத்தட் வச்சுட்டு போடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது 400. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கும் விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து நான் கடைசியாக சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஷின்ஸ் இப்போ சால்வ் பண்ணால் கொஞ்சம் என்ன ஆனால் ஸோ லென்த்தாக ப்ராசஸ் போகும். இன்கேஸ் நீங்கள் இந்த கொஷின் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கடைசியில் வந்து பாருங்கள். ஸோ நான் சொல்லி தந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா இது கொஞ்சம் சொல்லி தந்தால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் நிறைந்தது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 500ல் 30%, இதில் 20% வேல்யூ வந்து என்னென்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள் 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போது 3 2 6 6 5 30. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 30. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். பர்சன்டேஜ்னால் சில பேருக்கு அது எப்படி எழுதணும் கூட தெரியாது. அப்போது 20/100 பர்சன்டேஜ்னு இப்படி தான் எழுதணும். இதே 40%னா 40/100 இப்படி தான் எழுதணும். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாமே இங்கே ஆஃப்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் மல்டிபிள் அந்த ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சார் சடனாக மல்டிபிகேஷன் போட்டிங்கன்னா அந்த ஆஃப்ன்ற வேர்டு வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கிறனால தான் மல்டிபிகேஷன் வருது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அதுக்கடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000. முதல் ஆண்டு ஆண்டிற்கு 4% குறைகிறது. இரண்டாம் ஆண்டு
4% அதிகரிக்கிறது எனில் தற்போதைய விலை வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பைக் இருக்குது சரிங்களா? அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலர் ஒரு ரேட் வந்து கொடுத்து வாங்குவோம். அடுத்த வருஷம் என்ன ஆகுனா சடனாக வந்து ரேட்டு குறையும். சடனாக வந்து விற்கும்போது சரி லாபத்துக்கு எப்படின்னா விற்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படின்னா அது பேசி எப்படின்னா லாபத்துக்கு விற்போம். இல்லைன்னா நீங்கள் தங்கம் கூட எடுத்துக்கலாம். தங்கம் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்குது, டிக்ரீஸும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வாங்கும்போது தங்கம் வந்து கம்மியான ரேட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா பயங்கரமாக தங்கம் வந்து ரேட் வந்து ஹெவியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ ஒரு 80,000 இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா முதல் ஆண்டுக்கு 4% குறைகிறது அப்படி சொல்லியிருக்காங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலாக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாடல்லே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 4% குறைகிறதுனா நம்ம என்ன பண்ணோம், 1 - R/100 இதில் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஆறுக்கு வந்து 4 போடணும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 96/100 வரும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் எழுதிக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குது அது எழுதிக்கணும், 80,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4% குறைகிறதுனால 96/100. அடுத்து பார்த்தா 4% அதிகரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 104 சரிங்களா? என்ன பண்ணோம், 104/100. அதாவது எத்தனை சதவீதம் அதிகரிக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா? அதுதான் ரூலே. அப்புறம் பாருங்கள் அதுக்கான ஃபார்முலாஸ் பண்ணோம் 1 + R/100. அதாவது மைனஸ் குறைகிறது மைனஸ் வரும், இதே அதிகரிக்குன்னா என்ன வரும், ப்ளஸ் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4 இந்த 4 ஜீரோக்கு 4 ஜீரோ கேன்சல். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் என்னென்ன வரும், 104 × 96 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 24. அடுத்து பார்த்தோன்னா 6 1 6 திருப்பம் 9 36. அடுத்து 9 1 9. இதை சால்வ் பண்ணால் 4 8 9 திருப்பம் 9 வந்துடுது. திருப்பம் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய 8ஆல் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். 99 84 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 8 32 2 மீதி 3 8 8 64 64 + 3 67 7 மீதி 6 8 9 72 மேலே ஒரு 6 இருக்குது 78க்கு 8 மீதி 7 8 9 72 மேலே ஒரு 6 இருக்குது 78க்கு 8 மீதி 7 8 9 72 ப்ளஸ் ஒரு 7 79. அப்போது 79,872 இருக்குது சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ரொம்ப எளிமையான கொஷின் தான். அது நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஸோ நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் எக்ஸாமை நல்லபடியாக பண்ண முடியும். அதுக்காக சொல்லிகிட்டே இருக்குது நான் திருப்போம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். 191 கொஷின்ஸ் இந்த வீடியோவில். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இது 8வது கொஷின்ஸ் சரிங்களா? கண்டினியூட்டியாக பார்க்கும்போது இது 8வது கொஷின்ஸ். ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு 10 கொஷின்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டில் முடிவில் மொத்த தொகை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா? என்ன பண்ணால் ஜென்ரலாக ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஸோ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணோம். இப்போ முன்னாடி சால்வ் பண்ணல அதே மாடல் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முதல் ஆண்டில் வந்து எத்தனை சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4%. அப்போ 104/100. செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் உயர்கிறது அப்படின்னா 8%. அப்போது 108/100. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் குறைகிறதுனா 10%. அப்போ 90/100 இந்த மாதிரி வரும். ஃபர்தராக எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் 1 2 3 1 2 3 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இது ஒரு முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை. டேரெக்டாக 25 டேபிளாக நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. அப்போ 4ஆவது டேபிள் கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 4 4. இது பார்த்தீங்கன்னா 2 முறை பண்ணால் 8 வரும், மீதி 2 இருக்குது சரிங்களா? 28. அப்போ 7 4 28 27 முறை இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 27 × 9 ஃபஸ்ட் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிடலாம்.
9 7 63க்கு 3 மீதி 6, 9 2 18 20 24, 243 கிடச்சிருக்கு. 243 இன்ட்டு 104 இதை மல்டிப்ளை பண்ணோம். 4 12 2 மீதி 1, 4 16 + 1 17 மீதி 1, 4 2 8 9. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 0 0 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே 243ன்னு வந்துடும். ஃபர்தராக வந்து எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னென்ன வரும் பாருங்கள். 2 7 அடுத்து பார்த்தீங்கன்னா 10 11 12 அப்போ மீதி 1 ஸோ 25ன்னு வந்துடும். அப்போ 25,272 தான் ஆன்சர். ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஸோ கண்டினியூட்டியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த கொஷின் என்ன இருக்குன்னா, ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் எத்தனை நிர்வாகிகள் இருப்பர் என காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்கூலில் 450 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போதுமான டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது 450 15ஆல் வகுத்துட்டா ஒரு டீச்சருக்கு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிடலாம்? இது 3, அப்போ 30. சரிங்களா? கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தா இந்த காக்காவெல்லாம் கத்திட்டு இருக்குது, கொஞ்சம் அதை இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடாக கொஞ்சம் போகலான்னு நினச்சோம், பட் ஆனால் போக முடியல. அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சென்னையிலே வந்து இருக்க வேண்டியதாக போச்சு இப்போதைக்கு. இல்லைனா நம்ம இன்றைக்கி கமிட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வீட்டில் தான் எடுக்கிற மாதிரி அப்படி இருந்தது, அதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இந்த ஒரு வீடியோக்காக மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிடச்சிருக்கு. இப்போது என்னென்னா ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னால் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ மொத்தம் டீச்சர் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? 1050. சரிங்களா? அப்போ 1050 நம்ம 30ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கிடைச்சிரும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 3 மீதி 1 அப்போ 5. அப்போ 35 டீச்சர்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு 35 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு நிர்வாகிக்கும் பார்த்திங்கன்னா 150 மாணவர்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1050. சரிங்களா? 1050. இந்த 0 கேன்சல், இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 7 முறை வரும். அப்போ 7 நிர்வாகிகள் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கேள்வி என்ன இருக்குது? 8000 இன் 25% மதிப்பின் 20% மதிப்பின் 10% என்பது என்ன அப்படி கேட்டுறாங்க. அதாவது 8000 இதனுடைய மதிப்பில் 25%ன்றதால 25/100. அடுத்து பார்த்தீங்கன்னா 20% சொல்லும்போது 20/100. அடுத்து பார்த்தீங்கன்னா 10% இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 1 2 3 1 2 3 3 0க்கு 3 0 கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது ஒரு முறை, இது 4 முறை, இது ஒரு முறை, இது 2 முறை. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4. அப்புறமா இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது 2 4 4 × 10 ஸோ 40. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை, 40. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த 10 கொஷின் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு கொஷின்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு வேணும்னா இப்போ பாருங்கள், கடைசியாக சொல்லித்தரேன். ஏன்னா அது கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால இப்போ அந்த கொஷின்ஸை பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் அந்த கேள்வி. ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கினா தான் இந்த சம்மை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப சொல்லிடுறேன். ஒரு பைக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு லாபத்துக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. எத்தனை சதவீதம் லாபம்னா 12% வந்து லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விட்டிருந்தால், அதாவது லாபத்தோடு திருப்பம் ஒரு 1200 ருபீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருந்தால் அகெயின் 20% வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடக்க விலை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடக்க விலைனா இந்த இடத்துல நம்ம சிபின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஃபார்முலாஸ் படி என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அடக்க விலைன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அடக்க விலைன்னா காஸ்ட் ப்ரைஸ் அது கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும்.
அப்போது நம்மளுக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சு எடுக்கும்போது காஸ்ட் ப்ரைஸு வந்து இங்கே எவ்வளோன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா புரிஞ்சுக்கணும். ஸோ கான்செப்டை புரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த அடக்க விலைன்னு எவ்வளோன்னு சொல்லலை பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். என்னது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணணுன்னா, அந்த லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னென்னா அடக்க விலையோட ஓரியன்டான ஒரு கான்செப்ட், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடக்க விலைன்னு வாங்கின காசுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பர்சன்டேஜ் இல்லை லாபம் அதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ்ன்றது பார்த்தோன்னா அடக்க விலை, தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். அப்போது 12% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஷார்ட்கட்டாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சம்முடைய ஃபார்முலாஸ் வச்சு போட்டிங்கன்னா லேட் ஆகும். நான் இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுங்கன்னா எடுத்தோடனே ஆன்சர் டக்குன்னு போட்டு போயிடலாம். அதாவது எக்ஸ்ன்ட்டு பார்த்தோன்னா சிபி, அது எதுன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கினேன். அப்படி இருக்கும்போது ப்ளஸ் அதோட என்ன இருக்குன்னா 12% ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த கெயின், அந்த லாபம் சொல்லிடுறாங்களே, அது வந்து பார்த்தோன்னா எதோடு இருக்குன்னா அடக்க விலையோட ஓரியன்டாக ஆனது தான் அது. சரிங்களா, அப்போ இப்படி இருக்குது. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 12% ஆஃப் எக்ஸு. சரிங்களா, இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த முழு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல பாருங்கள், சால்வ் பண்ணுறேன். எக்ஸு ப்ளஸ்ஸு இந்த 12% இருக்குல்ல, அது நம்ம என்ன பண்ணலாம், 12/100 எப்படி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸு, இப்போ நீங்கள் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு இங்கே 2 டெசிமல் இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும்னா, மேலே ஒரு 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்துடும். சரிங்களா, அப்போ நீங்கள் ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 1.12 எக்ஸ்னு வரும். சரிங்களா, என்ன சார் சடனாக 1.12 எக்ஸ் எப்படி போட்டிங்கன்னா, இங்கே முன்னாடி எக்ஸ்னு வச்சுருக்கேன் பாருங்கள். சரிங்களா, அதையும் புரிஞ்சிக்கணும். சரிங்களா, அதுக்காக தான் 1.12 எக்ஸ்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20% லாபத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் நான் இப்போ கன்சிடர் பண்ணல, அமௌண்ட் நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் டைரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்முலா படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் ஃபார்முலா படி எடுத்துகிட்டு வந்தால் அதனுடைய எண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டெப்பை அதை நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20% வந்து லாபம் வச்சு விற்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணால், ஸோ இங்கே சால்வ் பண்ணால் இங்கே 2 0 கேன்சல் பண்ணணும்னா அப்போ இங்கே 0.20 வந்துடும். அப்போ இது நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன இருக்கும், உங்களுக்கு 1.20 எக்ஸ்னு வந்துடும். என்னது 1.20 எக்ஸு இது இருக்குது. அதாவது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு சேல் பண்ண அமௌண்ட்டோட செகண்ட் சேல் பண்ணோட அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா 1200 ருபீஸ் வந்து இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா செகண்ட் டைம் சேல் பண்ணிக்கிற அமௌண்ட் தான் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போது 1.20 எக்ஸு மைனஸு 1.12 எக்ஸு ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1200 கிடைக்கும். நான் அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி எடுத்துட்டேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இது ரொம்ப லென்த்தாக போகும். அதை ஷார்ட்டாக நான் மினிமைஸ் பண்ணி இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1.20லேருந்து 1.12 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து மேலே 10 வரும், 8 வரும், இங்கே 1 0, திருப்பி இங்கே 0 வந்துடும். அப்போ 0.08 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது 1200 டிவைட் பை 0.08. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் அது ஹோல் நம்பராக ஆகும். அப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1200 இன்ட்டு 100 டிவைட் பை 100 பண்ணும்போது அது 0.08 மாறிடும். இப்போ பாருங்கள், ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணோம். இதில் பாதி பார்த்தீங்கன்னா 4, இதில் பாதி 50, திருப்பம் இதில் ஒரு முறை, இதில் 3 முறை, 3 12. அப்போ இங்கே 300 இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 15, இங்கே 2 0, இங்கே 1 0, அப்போ 3 0, அப்போ 15,000. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 15,000. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ் நீங்கள் எதுக்காக நான் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணேன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் நிறைய இருக்குது. அதனால் நான் டைரெக்டாக ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறதுக்காக அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லி அதை உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா, இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வரும். எந்த மாடல்னாலும் நீங்கள் இதே மாடலை வச்சு சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் ஷியூராக வரும். இந்த இடத்துல ஏன் சார் வந்து நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா,
செகண்டில் சேல் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட்டு ஃபஸ்ட்டில் சேல் பண்ணிக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அதனால தான் செகண்டில் சேல் பண்ணிக்கிறக்கூடிய பர்சன்டேஜோட ஈக்குவேஷன்ஸும் மைனஸ் ஃபஸ்ட்டில் சால்வ் பண்ணிக்கிறக்கூடிய ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது அதோட ஆன்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இது ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இதை இப்படி போட்டிங்கன்னா உடனடியே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டிங்கன்னா அதுவே ஒரு 5 நிமிஷம் தாராளமாக ஃபார்முலாஸ் எழுதணும், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். பேசிக்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே அது நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.